குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மண்பானை எடுத்துக்கொள்ளுங்க, 3 பட்டை போட்டு அதில் பன்னீரும் ஜவ்வாதும் கலந்த ஒரு தண்ணியில் ஒரு பொட்டு வைத்துட்டு அதன் மேலே தாழம்பூ குங்குமத்தை வைத்து விட்டு 21 நாட்கள் டெய்லி அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வர யார் மூலமாவது எங்கிருந்தாவது குலதெய்வம் இதுதான் என்பதை அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வீட்டு நிலவாசல்ல இந்த மாதிரி எல்லாம் தெளிச்சிட்டு ஏலக்காய் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு மூடி வச்சுட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக் 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 அப்படின்னு ஒரு 3 தடவை சொல்லிட்டு 10 நிமிஷம் கண்ணை மூடி உங்க குலதெய்வத்தை நீங்க நினைக்கிறீர்களோ உங்க குலதெய்வம் உங்க முன்னுக்கு வந்து நிற்கும். உங்க கண்ணு முன்னாடி நீங்க வந்து நேரத்தில் அந்த இடத்தில் சாம்பிராணி மனம் கமழும். இப்போ குலதெய்வம் எது வேணா இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், சங்கிலி கருப்பாக இருக்கலாம், பாண்டி முனியாக இருக்கலாம், பெரியாண்டவராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் உண்மைக்கே உங்கள் குலதெய்வம் உங்களோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது வண்டியில் கிளம்புவீங்கன்னா எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட பேர் வரும். கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்பது இயங்காமல் இருக்கும். உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருப்பீங்க. தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த இதன் வாயிலாக உங்களை வந்து சந்திப்பதில் மிக ஆகச்சிறந்த மகிழ்வு, மன நிறைவுன்னு கூட சொல்லலாம். நிறைய ஆதரவு, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே என்னுடைய குலதெய்வ வீடியோவுக்கு வந்து நீங்கள் நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னீங்க. இன்னும் சில பேர்லாம் மேடம் நான் பண்ணேன், இத்தனை நாள் இல்லாமல் சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்து சாமி வந்துச்சு, குலதெய்வம் வந்துச்சுன்னுலாம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு தீர்வாக இந்த வீடியோ என்பது உங்களுக்கு இருக்க போகிறது. கரெக்ட்? ஓகேவா? நிறைய பேர் கேட்ட கேள்வி மோஸ்ட்டாக என்ன அப்படின்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் மேடம்? அதுக்கப்புறம் வந்து நான் குலதெய்வத்திற்கு வந்து இழுப்பெண்ணெய் வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்று நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு விளக்கேற்றிட்டு இருக்கேன், அந்த விளக்கோடையே சேர்த்து நான் குலதெய்வத்துக்கும் விளக்கேற்றலாமா? எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது? குலதெய்வம் இருப்பதற்கான அறிகுறின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை, என்ன நீங்கள் இப்படிலாம் ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டு நிறையா. ஏன்னா எப்பயுமே எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்வு அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, இது அவ்வளோ ஆத்ம சந்தோஷமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு எனக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, இந்த அன்பு பரிமாற்றம் என்பது ரொம்ப அழகாக இருக்கிறது. தினம் நான் வந்து நீங்கள் போடுற கமெண்ட்டை படிக்காமல் ஒரு நாளும் போவதே இல்லை. அப்படி சப்போஸ் நான் போட்டி கூட இல்லை, அஸ்ட்ரோ சேனலில் கேட்டு என்ன கமெண்ட் வந்திருக்கு எனக்கு அனுப்பிச்சி வைங்க, என்ன கேட்குறாங்க மக்கள் சொல்லுங்கள், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நகர்கிறது. அப்போ வந்து அவங்க ஒரு 2 மாதமாக மேம் இல்லை குலதெய்வங்களுக்கு வந்து நிறைய டவுட் வந்திருக்கு, நீங்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் அதை சரியான முறையில் அவர்களுக்கு சொன்னீங்களே, ஆனால் அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் என்று சொன்னாங்க. சரி ஓகே வாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கேன், எனக்கும் மக்களை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம வந்து இந்த குலதெய்வ ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் தொடுத்த கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன பண்ணலாம் மேடம்? குலதெய்வம் தெரிஞ்சவங்க நான் சொன்ன வழிபாடெல்லாம் பண்ணுங்கள், நியாயமான கேள்வி தான். குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில நியதிகளை நம்மளுடைய தாந்திரிகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். என்ன வழிபாடு அப்படின்னா, நான் எப்பயுமே என் கிளைண்ட்டை வந்து ஒன்று சொன்னால் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்கள் வந்து பழனிமலை முருகனையோ இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையோ இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதியோ இல்லை திருச்செந்தூர் முருகனையோ இல்லை காமாட்சி அம்மன் தாயாரோ நீங்கள் வழிபாடு செய்தீர்களே என்றால் அது உங்களுடைய குலதெய்வம் அல்ல. குலதெய்வம் தெரியாதவர்கள் தான் இந்த கடவுள்களை வழிபாடு செய்து தன்னுடைய குலதெய்வமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதையும் மீறி இல்லை அப்படிதான் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் யாருக்காவது அஸ்வினி மகம் மூலம்ன்ற நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருக்கும், இல்லை லக்னத்திலேயோ ராசியிலையோ சுக்கிரன் உட்காந்துருப்பான், இப்படிலாம் இருந்தால் அது குலதெய்வ தோஷத்தை தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி நானும் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவேன். இப்போ குலதெய்வம் எனக்கு தெரியலை, ஏன்னா என்ன பண்ணலாம்? தாராளமாக இதே வழிபாடை பண்ணுங்க. நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா உங்கள் குலதெய்வம் பேரை போட்டு பராக் பராக் பராக்குன்னு சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒரு மண்பானை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த மண்பானையில் வந்து வேப்பிலையை கட்சி விட்டுங்கள். இந்த மாதிரி 3 பட்டை போட்டு அதில் சந்தன பவுடரில் இல்லை சந்தனம் அரைச்சோ குழைத்தோ பன்னீரும் ஜவ்வாதும் கலந்த ஒரு தண்ணியில் ஒரு பொட்டு வைத்துட்டு அதன் மேலே தாழம்பூ குங்குமத்தை வைத்து விட்டு அந்த குடுவையில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்கவலாம் போட்டு
அந்த தண்ணியை அப்படி கையில் மூடிக்கிட்டு, அப்பா எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, தாயே எனக்கு நீ எங்கே இருக்கன்னு தெரியல, உன்னை காட்டுறதுக்கான வழியை எனக்கு சொல்லி கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு 21 நாட்கள் டெய்லி 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 அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர 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 எண்ணி 1 மாதத்திற்குள் யார் மூலமாவது எங்கிருந்தாவது எப்பேற்பட்ட வழியிலாவது உங்களுடைய குலதெய்வம் இதுதான் என்பதை காட்டிக்கொள்வதற்கான தன்மையை அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு ஒன்றா அது தோஷமாக இருக்கும், இல்லை சாபம் கொடுத்துருக்கும். ஏன்னா கும்பல் இல்லை, நான் மட்டும் உடனே உங்ககிட்ட வந்துடுவேனா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கண்கட்டி வித்தையெல்லாம் பண்ணும். அப்பா ஐயாப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா, என் முன்னாடி இருக்கவங்களாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஆசையாக இருக்குது ஒன்றும் கும்பிட்றதுக்கு, நீ என் வீட்டுக்கு வரணும், நான் தவம் இருக்கேன், இந்த மாதிரி வீடெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ வந்து உட்காந்து மட்டும் போதும் சாமி அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கும்போது எப்பேற்பட்ட தெய்வம் இறங்கி வரும். அவ்வளோதாங்க தெய்வம். கூப்பிட்டா போதுங்க, நீங்கள் கூப்பிடணுங்க, கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட உட்காந்துற போகுது. இது பண்ணி பாருங்கள். எண்ணி 21 நாளுக்குள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் யார் மூலமாகவது எப்பேற்பட்ட விஷயத்தின் மூலமாகவது தெரியப்படுத்தி உங்களுக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன் என்ற தன்மையை காட்டி கொடுத்து விடும். அப்படி இல்லையா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அங்கே அந்த அம்பிகையிடம் ஒரு வேண்டுதலை வைங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதலை வைங்க. அதே மாதிரி திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பெருமாளே என் குலதெய்வம் தெரியல, நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. பழனி முருகன்கிட்ட போயிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த செவ்வாய், இந்த சந்திரன், இந்த சனி, இந்த ரொம்ப ரொம்ப ஒரு அதி உன்னதம் என்னென்னா மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது. 12ஆம் இடம். அதோட ட்ரையாங்கிள் விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 8, 12 தான். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமெல்லாம் நீர் சார்ந்தது, சந்திரனை சார்ந்தது, அம்பிகையை சார்ந்தது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மிருச்சக வீடு, அது முருகனை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு. அதனால் முருகன் பெருமானை நாம் வழிபாடு பண்ணிக்கிறோம். 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு கடல் சார்ந்தது. அதனால் நம்ம அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன இந்த 4 தெய்வத்திடமும் போயிட்டு வந்துட்டு, இல்லைனால ஏதோ ஒரு தெய்வத்தில் போயிட்டு வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவென்று உங்களுக்கு சுட்டி காட்டப்படும். யார் மூலமாவது. ஓகே, எனக்கு இதெல்லாம் முடியல மேடம், நானே எங்கள் வீட்டுக்காட்ட சொல்லி எப்படா இந்த குலத்தை நல்லாயிருக்கும், நான் வந்துட்டு என் பிள்ளைங்களாவது நல்லாயிருக்கும்னு நினைக்க இது பண்ணிகிட்ருக்கேன். இல்லை எனக்கே என்னன்னு தெரில, நான் எங்கேருந்து வந்து பழனிக்கு போகிறது, எங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறது, எங்கேருந்து திருப்பதி போகிறது, அது இருக்கிற இதில் டிக்கெட்டும் கிடைக்காது, நான் எங்கே தான் போய் இப்படி அல்லல் போடுறது, வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் வேணாம். இதே சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நான் சொன்ன மாதிரி வீட்டு நிலவாசலில் இந்த மாதிரியெல்லாம் தெளிச்சிட்டு, அந்த ஒரு குடுவை மண் குடுவையில் இதே மாதிரி தண்ணி போட்டு, ஏலக்காய் போட்டு, பச்சை கற்பூரம் போட்டு மூடி வச்சுட்டு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக் 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 அப்படின்னு ஒரு 3 தடவை சொல்லிவிட்டு, அந்த தண்ணியை உங்கள் குலதெய்வமாக நினச்சி அதை டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வர 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 தினம் மாற்றுங்க. அந்த தண்ணியை முடிஞ்சால் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க, இல்லை அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில் திரும்ப அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாசல் வைங்க. ஆனால் ஆரம்பிக்கிற நாள் சனிக்கிழமையாக இருக்க வேண்டும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் எதுவென்று யார் மூலமாவது எங்கிருந்தாலாவது உங்களுக்கு சுட்டி காட்டப்படும். இதுதான் வந்து ஒரே ஒரு சூட்சமும். குலதெய்வம் எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு. அடுத்த கொஷின் கேட்டீங்க, இழுப்பெண்ணெயில் வந்து வீட்டில் விளக்கேற்றலாமா? நான் ஆல்ரெடி விளக்கெண்ணெயில் ஏற்றிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு விளக்கு என்னுடைய குலதெய்வத்துக்குன்னு ஏற்றிட்டுருக்கேன். அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றலாமா? ஊற்றுங்க. இழுப்பை எண்ணெய் என்றாலே இழுத்து கொண்டு வந்து வரக்கூடிய எண்ணெய் தானே. குலதெய்வத்திற்கென்றே உருவாக்கப்பட்ட எண்ணெய் தான் இழுப்பெண்ணெய். முதல்ல உங்களுக்கு தெரியுமா, இழுப்பெண்ணெய் தான் நிறைய பயன்படுத்துவாங்க. விளக்கெண்ணெய் தான் கோவில்களில் பயன்படுது. விளக்கெண்ணெய்ன்னு பேர்லேயே தெரியாது விளக்குக்காக உருவாக்கப்பட்ட எண்ணெய் என்று. அப்போ இழுப்பெண்ணெய் வீட்டில் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். பயங்கரமான மின்காந்த அதிர்வு யாருக்கு உண்டு என்றால், எந்த எண்ணெய்க்கு உண்டு, நல்லெண்ணெய் தாண்டி அதுக்கு டெசிமல் சக்தி யாருக்குன்னா இழுப்பெண்ணெய்க்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இழுப்பெண்ணெயை நீங்கள் வீட்டில் வந்து ஏற்றி வழிபாடு பண்ண ஒரு விதமான ஒரு ஜுவாலை, அந்த ஜுவாலையை பார்க்க வித்தியாசமாக இருக்குங்க. அப்படியே ப்ளூ கலரோடு சேர்ந்து எல்லோ கலர் எரியும். இழுப்பெண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஊற்றி நமஸ்காரம் பண்ணும்போது அதுவே ஆகச்சிறந்த ஒரு மனோதிடத்தையும் ஒரு வசியத்தையும் அந்த வீடு முழுக்க கொண்டு வந்து சேர்க்கும். நான் எங்கன்னு ஓடி வந்து உங்கள் குழந்தைய உங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கும். அப்போ வீட்டில் இழுப்பெண்ணெய் ஊற்றி ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம். நான் என் வீட்டில் இழுப்பெண்ணெய் தான் ஏற்றுறேன், தாராளமாக ஏற்றலாம். ஆல்ரெடி குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சுருக்கேன், இந்த விளக்கு வைக்கணுமா? அந்த விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி வைங்க. இதில் என்ன இருக்குது? என்ன இதுதான் சொல்லியாச்சு, அதில் ஊற்றி வைங்க. இல்லை இழுப்பெண்ணையும் விளக்கெண்ணையும் சேர்ந்து ஊற்றுறீங்களா? ஊற்றுங்க.
3 எண்ணெய் கலந்து ஊற்றலாமா? கலந்து ஊற்றுங்க. மனசு சொல்லிடுச்சுல, அப்போ ஊற்றிட வேண்டியதுதான். அதை பற்றி யோசிக்கவே கூடாது. எப்போ நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சோ அது அவன் முடிவு பண்ணுறான், நம்ம முடிவு பண்ணல. நம்ம வெறும் கருவி தான், இயங்குறோம், அவள் இயக்குறா. அப்போ அவள் உங்ககிட்ட சொல்லிட்டால 3 எண்ணெயும் சேர்த்து எடுத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து எனக்குன்னு எப்பயும் போலயே நான் வம்புழுக்கிற மாதிரியே ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. கடைசி வரைக்கும் இந்த அறிகுறியை சொல்லவே இல்லை. எத்தனை பேர் எவ்வளோ கமெண்ட் கொடுத்தாங்க, எத்தனை பேர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்னோன்னே வீட்டுக்குள் குலதெய்வம் வந்து அறிகுறி நாங்கள் வந்து உணர்ந்து கொண்டோம். திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து 14 வயசு புள்ள சாமி அடிச்சு, திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து சில அதிர்வுகள்லாம் உண்டாச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், குலதெய்வம் என்பது உங்களுக்கான தெய்வம், உங்களோடது. அது உங்களோட தான் இருக்குது. நீங்கள் அதை வணங்க மாட்டேங்கிறேன்னு தான் அது அங்காய்ப்படையுதே தவிர அது வேறு எங்கேயும் போகல. நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளுக்குள்ளே நம்ம சுற்றி நம்ம பிள்ளைங்க கிட்ட தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. உங்ககிட்ட இருக்குது, உங்கள் பிள்ளைங்கிட்ட இருக்குது, உங்கள் பேர பிள்ளைங்கிட்ட இருக்க போது உங்கள் அப்பா கிட்ட இருந்துச்சு, உங்கள் அண்ணன்கிட்ட இருக்குது, எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. அதோட ஜீன்லேருந்து தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அப்போ குலதெய்வம் வீட்டில் இருக்குன்ற அறிகுறியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து மெனக்கடணும். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் எப்போ வந்து நமஸ்காரம் இழுப்பெண்ணெயில் விளக்கேற்றிட்டு அப்படியே நீங்கள் சாம்பிராணியில் ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னுக்கு வந்து நிற்கும். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் வந்து நேரத்தில் அந்த இடத்தில் சாம்பிராணி மனம் கமழும், இல்லை என்றால் மல்லிகை மனம் கமழும். இப்படி ஒரு நல்ல நறுமணங்கள் வந்தது என்றால் உங்கள் வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்காண்டி நான் அப்படி கண்ணை முன்னே என் வீட்டில் குலதெய்வம் இல்லை, அதனால எனக்கு குலதெய்வம் ஆசை இல்லையா அப்படின்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக குலதெய்வ ஆசை இருந்தே தரும். எப்போ நம்ம ரொம்ப நல்லா இருக்கோமோ, எப்போ நம்ம கடன் இல்லாமல், எப்போ நம்ம நோய் இல்லாமல், எப்போ எதிரி இல்லாமல், வரக்கூடிய வருமானம் எனக்கும் என் வீட்டுக்கும் போதுமானதாக இருக்குது, மேற்கொண்டு நான் கொஞ்சம் வருமானத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்ற ஆளாக இருந்தீர்கள்னால் குலதெய்வம் உங்கள் பின்னால் கண்டிப்பாக உறுதுணையாக நிற்கிறது என்று அர்த்தம். எடுக்கிற காரியமெல்லாம் தடன் ஆகுது, எப்போ பார்த்தாலும் கடன் ஆகுது, எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு வியாதி ஆகுது, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்பது இயங்காமல் இருக்கும். நீங்கள் அதை இயக்காமல் இருப்பீங்க, அவ்வளோதான். இயக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களிடம் இயங்க ஆரம்பிக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தெய்வத்திற்கு தேவை நீங்கள் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மைதான் தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ குலதெய்வம் எது வேணா இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், சங்கிலி கருப்பாக இருக்கலாம், பாண்டி முனியாக இருக்கலாம், பெரியாண்டவராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாங்க. ஆனால் உண்மைக்கே உங்கள் குலதெய்வம் உங்களோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது வண்டியில் கிளம்புவீங்கன்னா எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட பேர் வருங்க. அது யாரோ ஒருத்தவங்க காரில் போட்டு போயிருப்பாங்க, அந்த பேரை நீங்கள் பார்ப்பீங்க. நான் இருக்கேன்டா வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிற உணர்வு உங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல விதைக்குங்க. சில விஷயங்களை அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும், சில விஷயத்தை அறிவியலாலலாம் உணர முடியாது. நீங்கள் உணர்ந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இன்லாஸ்லாம் இல்லை, மாமனார் மாமியார்லாம் இல்லை, அவங்க முருகன் தான் குலதெய்வம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார்கள், நாங்கள் இன்னொரு சாமியெல்லாம் கும்பிட்றோம், அதுதானா எங்களோட குலதெய்வம் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா எப்பயுமே நான் சொல்கிறேன், அதுக்கு நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது. மேபி நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்க சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு பாருங்கள், நான் சோழி போட்டு பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி நிறைய சோழி போட்டு பார்க்குற அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க பிரசன்ன மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் எதுவாக இருக்கும் என்று ஒரு தன்மைக்குள் வருவார்கள். ஆனால் அதுவாகத்தான் இருக்கிறது என்றால் கூட அவன் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன பார்க்கணுமா, நான் உங்களை பார்க்கணுமான்னு நான் தீர்மானம் பண்ண முடியாது, இந்த கேமரா தீர்மானம் முடியாது. என் மீனாட்சி திருமணம் பண்ணணும், பண்ணாதான் அது நடக்கும் இல்லையா? அப்போ நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே இதுக்கு விடை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். முருகன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை குலதெய்வமாக வைத்திருக்கிறது என்பது அது இஷ்ட தெய்வமாக நம்ம வச்சுக்கலாம். குலதெய்வம் என்பது நம்மிடமிருந்து உருவான சிறு தெய்வங்களாகத்தான் இருக்கும். சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்க முடியும். அவர் முருகன் அம்சமாக அவர் தோன்றி இருப்பார், அவ்வளோதான். அதுக்காண்டி முருகனாகவே அவர் இருப்பாரா என்று நம்ம சொல்ல முடியாது. அப்போ கண்டிப்பாக முருகன், இந்த விநாயகர், திருப்பதி, காமாட்சி அம்மன் இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் மூங்கிலேலி காமாட்சி, தேவதானப்படி காமாட்சிலாம் போல வெறுமா காஞ்சிபுரம் காமாட்சி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக குலதெய்வம் என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து தொலைத்தவர்களாக அல்லது குலதெய்வத்தை இழந்தவர்களாக, இல்லை வேறு மதம் வேறு மொழி சார்ந்து திருமணம் செய்தவர்களாக, 2 திருமணம் நடைபெற்ற குடும்பமாக, இல்லை காதல் திருமணம் நடைபெற்ற குடும்பமாக இருந்தால் ஒழிய இது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படிலாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குலதெய்வம் என்பது மறைக்கப்பட்டு இருக்கும். அப்படிலாம் எங்கள் பரம்பரையில் எதுவுமே இல்லை அப்படின்னா கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே என்னோட எழுந்தருக நீங்கள் சொல்லி சனிக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து இழுப்பெண்ணை ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக்கை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இனி தொடர்ந்து உங்களுக்கு எழக்கூடிய எல்லா விதமான கேள்விகளும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதற்கு விடை கொடுப்பதற்கும் நானும் ரொம்ப தயாராக இருக்கேன். ரொம்ப மகிழ்வு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆக்கப்பூர்வமாக வித்யா மேம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்பி என்னிடம் கேள்வி கேட்டதுக்கு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ மட்டும் இல்லை, நான் பேசக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய தொடர் ஆதரவு அஸ்ட்ரோ டிவைன் சேனலுக்கு கண்டிப்பாக தேவை.
உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். இனி வரக்கூடிய வளங்களை இவ்வளோலாம் டிலே பண்ண மாட்டேன். இன்னும் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.